ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்ன்றது கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை பற்றி வந்துட்டு பார்க்கலாம், அது ப்ரிப்ரேஷன் பண்ணுறதையும் பார்க்கலாம். என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோட்ஸ் மில்க் ஃபேஸ் ஜெல். சரிங்களா? ஸோ ஆட்டுப்பால் ஃபேஸ் ஜெல். நம்மக்கிட்ட வந்து ஆட்டுப்பால் சோப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ சோப் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுனால அஃப்கோர்ஸ் ஒயிட்னிங், க்ளோயிங், சாஃப்டன் எல்லாமே பண்ணும். பட் அதை காட்டியும் ஜெல் வடிவத்திலையோ இல்லை க்ரீமாவோ நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னுமே ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணும் இல்லையா? ஸோ பெனிஃபிட் வந்து நல்லா அதிகமாகவே கிடைக்கும். ஸோ ரா கோட்ஸ் மில்க்கை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா pH வேல்யூ வந்து 7 இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் அதனால் 50 கிராம் கோட்ஸ் மில்க் வந்து எனக்கு கிடைச்சிது. அது கூட 50 கிராம் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து இந்த நம்மளோட எல்லா ஜெல்லையுமே வந்து கிளிசரின்றது கண்டிப்பாக 1% இருக்கும். ஸோ அதுவும் 99.5% பியூர் கிளிசரின் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கிளிசரின்றது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு மேலே நம்ம அதாவது அதிகமாக சேர்க்கும்போது ஸ்கின்னுக்கு வந்து நிறைய பாதிப்பை தரக்கூடியும். ஓகே, கிளிசரின் எல்லாம் சேர்த்துட்டு ஜெல்லை ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து கோட்ஸ் மில்க்கையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணி ஜெல்லாக கொண்டு வந்தாச்சு. சரி, ஓகே. கோட்ஸ் மில்க்கோட நம்ம பெனிஃபிட்னு பார்க்கலாம். கோட்ஸ் மில்கில் அதிகமாக வந்து லாக்டிக் ஆசிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த லாக்டிக் ஆசிட்ன்றது பியூட்டி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த லாக்டிக் ஆசிடோட பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாஃப்ரான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கு ஈக்குவலாக இந்த கோட்ஸ் மில்க் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின்னில் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட்ஸ் மில்க் வந்து ரெகுலராக இந்த ஃபேஸ் ஜெல்லோ லோஷனோ ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது ஏஜ்னிங் ஆகிறத ஃபுல்லாகவே வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. சீக்கிரமாக ஏஜ்னிங் ஆகிறது, பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒயிட்டனிங், பிரைட்டனிங், க்ளோயிங், சாஃப்ட்டு இந்த மாதிரி, அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட் ரெடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து கோட்ஸ் மில்க்கு இந்த ஃபேஸ் ஜெல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ரெடியூஸ் பண்ணுதுன்றீங்க, க்ளோ கொடுக்குன்றீங்க, ஒயிட்னிங் கொடுக்குன்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்க்ரீடியண்ட்டை பொறுத்து அது டக்குன்னு ரிசல்ட் வர்றதும் கொஞ்சம் டிலே ஆகுறதும் இன்னும் டிலே ஆகுறதும். ஸோ அதுதான் நிறைய பேர் நீங்களே ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. க்ளோயிங் ஸ்கின்னு ஜெல்லுன்னு நான் சொல்லியிருப்பேன். பீட்ரூட், அதுக்கப்புறம் வந்து ஆலோவேரா, அப்புறம் பொட்டேட்டோ, டொமேட்டோ இந்த இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்து க்ளோ ஜெல் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதுவும் நான் வந்து க்ளோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்மளுக்கு வந்து நல்லா ப்ரொடெக்டிவாக மாய்ஸ்சரைசராக இருக்கும், க்ளோவும் கொடுக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணவங்க கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு வரைக்கும் அது 1 மந்த் ஆச்சு அவங்க பெட்டர் ரிசல்ட் சொல்கிறதுக்கு. நல்லா இருக்குது, க்ளோ கொடுக்குது, ஒயிட்டனிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு. பட் க்ளோ ஜெல் இருக்கு இல்லையா, அந்த பீட்ரூட் அந்த இது சொன்னேன்ல, அது யூஸ் பண்ணவங்க 1 வீக்லேயே வந்து 1 வீக் 1.5 வீக்லேயே வந்து அதாவது 1.5 வாரத்துலேயே வந்து நல்லா இருக்குது அப்படின்ற ரிசல்ட்டுன்றது வந்து சொன்னாங்க. இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சாஃப்ரான் ஜெல்லுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணவங்க வந்து 3 நாள்லேயே சொன்னாங்க. வெறும் 3 நாள்லேயே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சாஃப்ரான் ஜெல் யூஸ் பண்ணவங்க சொன்னாங்க. ஸோ ஒரு அதோட இன்க்ரீடியண்ட்டை பொறுத்து தான் அது வந்து டக்குன்னு ரிசல்ட் கொடுக்குறதும் கொஞ்சம் டிலே ஆகுறதும் இந்த மாதிரி வரும். ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஃபேஸ் க்ளோ, பிரைட்னிங், ஒயிட்டனிங்க்கு வந்து இந்த கோட்ஸ் மில்க் ஃபேஸ் ஜெல் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட் தரக்கூடியது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நான் வந்து இந்த கோட்ஸ் மில்க் ஃபேஸ் ஜெல் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்ன்ட்டு ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயிலும் வந்து ஒரு 10 ட்ராப் கிட்ட கொஞ்சம் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுறேன். பிகாஸ் இது ஜெல் இல்லையா? ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இந்த கோட்ஸ் மில்க்கை வந்து கொஞ்சம் வாட்டரில் டைல்யூட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஃபேஸ் ஜெல் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதில் வந்து சிலவங்களுக்கு அந்த பால் ஸ்மெல்லு பிடிக்காது. ஏன்னா நம்ம
ஒருத்தவங்களுக்கும் பார்த்து பார்த்து பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் மைல்டான ஒரு ஜாஸ்மின் ஃப்ளேவர்டு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ஹெவியாலாம் இருக்காது. நிறைய பேர் வந்து அந்த ஸ்மெல் அந்த வாசனையை வந்து ரொம்ப லைக் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. சில பேர் வந்து எனக்கு அது இது வந்து எனக்கு அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணோடனே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஜெல்லோ க்ரீமோ எதை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் செகண்ட்லேயே அதில் இருக்கக்கூடிய அந்த க்ரீமில் இருக்கக்கூடிய அந்த வாசனை வந்து எவாப்ரேட் ஆயிரும். உங்களுக்கு ஸ்டே லாங் ஃபுல்லாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அது வாசனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அது வந்து ஜஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு அது ஒரு ஸ்டெப்பு ஃப்ராக்ரண்ட்டுன்னு ஆட் பண்ணுறது. ஸோ அதை மைல்டான ஒரு ஃப்ராக்ரண்ட் நேச்சுரலாக இருக்கக்கூடியதை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெவியெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடய ஃப்ராக்ரன்ஸ் வந்து எவாப்ரேட் ஆயிரும். உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஹெவியெல்லாம் இருக்காது அது. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு வந்து கோட்ஸ் மில்க் ஃபேஸ் ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. முக்கியமாக இது சன்டன்லேருந்துமே நல்லாவே வந்து ப்ரிவென்ட் பண்ணும். இது வந்து 50 கிராம்லேருந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது டக்குன்னு வந்து உங்களுக்கு அப்சர்ப் ஆயிரும். முக்கியமாக இதை நீங்கள் வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள். பெனிஃபிட் வந்து டக்குன்னு கிடைக்கும். ஃபேஸ் ஜெல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நல்ல லிக்யூர்டு ஃபார்மில் இருக்கிற மாதிரி, ஜெல்லே கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஜெல் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டக்குன்னு வந்து அப்சர்ப் ஆகுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து ஜெல் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து டக்குன்னு கிடைக்கணும் இல்லை. ஏன்னா ஜெல் ஃபார்மில் ரெடி பண்ணுறது ஏன் ஜெல்லுன்றது ரொம்ப பாப்புலராக இருக்குன்னா க்ரீமை காட்டிலும் ஜெல்லுன்றது ரொம்ப லைட் வெயிட்டானது. ஸோ அது ஸ்கின்னில் வந்து நல்லா அப்சர்ப் ஆயிரும். அதனால தான் நிறைய டைப் ஆஃப் க்ரீமை காட்டிலும் நிறைய டைப் ஆஃப் ஜெல் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து டேமரைன் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஜெல் அவைலபிளாக இருக்குது. ஆனால் க்ரீம் அவைலபிளாக இல்லை. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே அவ்வளோ சூப்பர்பான ஒரு விஷயங்கள். ஸோ அது ஜெல் டைப்பில் இருந்தால் நல்லா அப்சர்ப் ஆகும் அப்படின்ற மாதிரினால. ஸோ நானும் அதே மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணி 50 கிராமில் வெயிட் எடுத்து உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கிறேன். இந்த ஃப்ரெஷ் கோட்ஸ் மில்க் ஃபேஸ் ஜெல் உங்களுக்கு நீட் இருக்குது, இல்லை என்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூடியூப் என்னோடய அபவுட்டில் ஃபுல்லாக வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூடியூப் அபவுட்டில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து வாட்ஸ்அப் அபவுட்டை செக் பண்ணி பாருங்கள். என்னோடய கேட்லாக் ஷோ ஆகும். அந்த கேட்லாகில் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அண்ட் என்ன ரேட்டுன்றது ஷோ ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 டேஸில் உங்களுக்கு வந்துடும். ஸோ எனிவே வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. முக்கியமாக வந்து நம்மக்கிட்ட இன்னும் ஒரு நியூ ப்ராடக்ட்லாம் வந்து லான்ச் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப், ஆன்லைன் பியூட்டிஷியன் கோர்ஸ், ரெசின் ஆர்ட் ஒர்க் ஷாப், லிப் பாம் மேக்கிங் ஒர்க் ஷாப்லாம் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிக்க போகிறாங்க சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப்லலாம். ஸோ உங்களுக்கும் வந்து சோப் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேம் அதே நம்பர் தான், என்கிட்ட தான் நீங்கள் பேசுவீங்க, என்கிட்ட தான் மெசேஜ் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட டீட்டெயில் என்னன்றதை உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே வந்து தெளிவு பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு நல்லா மோட்டிவாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.